பக்கத்துல மட்டும் யாரும் விடவே இல்ல. இப்படியே பல காலங்கள் கடந்து போக அந்த பையன் இப்போ பெரிய ஆளாகிறான். அந்த அப்பா தன்னோட பையன் நல்ல வேட்டையாடி பழகணும்ன்றதுக்காக ஒரு வேட்டைக்காரர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த வேட்டைக்காரரும் தன்னோட பொண்ணைய அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. ஒரு நாள் அந்த பையன் கையில வில்லோட காட்டுக்குள்ள வேட்டையாட போயிருப்பான். அந்த சமயத்துல காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு பெரிய மானை பாக்குறான். அந்த மானை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு பல மணி நேரமா அந்த மான துரத்தையும் அவனால அதை பிடிக்க முடியல. அடுத்த நாள் அவ அதை வேட்டையாடணுன்றதுக்காக கிளம்புறப்போ அவனோட ஒய்ஃப் அவன் கிட்ட எக்காரணத்தை கொண்டு தண்ணி கிட்ட போயிடாதீங்கன்னு சொல்றான். ஏன்னா இவளுக்கும் அந்த தண்ணீர் தேவதையை பத்தின கதை தெரியும். அந்த பையனும் நான் கண்டிப்பா அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வேட்டை கிளம்பிடுறான். இப்படியோ பயங்கரமா போராடி அந்த மானை அவன் இன்னைக்கு பிடிச்சிடறான். அந்த மானை வெட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவனோட கை ஃபுல்லா ரத்தமாயிரும். கையில பட்ட ரத்தத்தை சுத்தம் பண்ணுன்றதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துக்கிட்ட போறான். அப்படி அவன் தன்னோட பொருட்கள்லாம் அங்க வச்சுட்டு அந்த ஆத்துல கையை கழுவிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த தண்ணீர் தேவதை அவனும் புடிச்சிட்டு போயிடுறான். எங்கடா போன என்னோட புருஷனை காணோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டுக்குள்ள தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஆத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவனோட பொருட்களை பாக்குறா. அது மூலமா தன்னோட புருஷனை இந்த தண்ணீர் தேவதை இழுத்துட்டு போயிருச்சுன்ற உண்மையும் அவளுக்கு தெரிய வருது. என்ன பண்றதுனே தெரியாம பயங்கரமா அங்க நின்னு அழுது புலம்பிட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கல. பயங்கர சோர்வாகி அந்த ஆத்தோட கரையிலேயே படுத்து தூங்கிடுறா. அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுக்குள்ள அவளுக்கு ஒரு வீடு தெரியுது. அந்த வீடு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ளதான் தனக்கான விடை இருக்குன்னு சொல்லி நினைச்ச அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கும் போறா.